ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். குரோதி தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2024 to 2025, அதாவது தமிழ் புத்தாண்டில் பொறுத்த வரைக்கும் குரோதி வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க. இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, இதே தமிழ் புத்தாண்டில் தான் மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சியும் நடக்குது. ஸோ எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, இந்த வருடமாவது நமக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்காதா, வேலை கிடைக்காதா, திருமணம் நடக்குமா, வெளியூர் பயணம் இனிதாக அமையுமா, பிஸ்னஸ் க்ரோத் ஆகுமா, புதிய பிஸ்னஸ், புதிய வேலை போன்ற விஷயங்கள் நமக்கு நல்லபடியாக நடைபெறணும். கல்வியில் நான் மிக உயர்ந்த இடத்துக்கு போகணும், நல்லா படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும், அரசு தேர்வில் வெற்றி பெறணும், எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஜெயமாகணும், வெளிநாட்டு பயணங்கள் கைகூடணும், டாக்டருக்கு படிக்கிறேன், இது எவ்வளோ கஷ்டப்பட்டாவது நம்ம படித்து ஒரு டாக்டராகி மக்கள் சேவையில் ஈடுபடணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்குங்க. விரும்பிய பெண்ணை நம்ம திருமணம் செஞ்சுக்கணும் இந்த வருடத்தில் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பொருளாதார நிலையில் தேக்கம் அடைஞ்சிருக்கு, ஒன்றுமே சரியில்லைங்க, இந்த வருடமாக நல்லா இருக்குமா, வீடு கட்டணும்னு நினச்சிட்ருக்கிறேன், இது கை கூடுமா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் மனதில் போட்டு அழுத்திட்டு இருக்குது. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி தமிழ் புத்தாண்டில் வெண்பா வேறு மாதிரி இருந்தாலும் வெண்பா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மைனஸாக தான் சொல்லுது. என்னென்னா, மழை பொழிவு குறைவு, மக்கள் திருடர்கள் பயம், மக்களுடைய சொத்துக்கள் கொள்ளையடிப்பது போன்ற பல நெகட்டிவான விஷயங்கள், அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது, சரிங்களா. இந்த 60 தமிழ் புத்தாண்டில் மாறி மாறி வருது இல்லைங்களா. ஸோ சுபகிருது, இந்த மாதிரி 60 புத்தாண்டை பொறுத்த வரைக்கும், 60 தமிழ் வருடங்களை பேரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அது அப்படியே சைமல்டேனியஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு வருடத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏற்கனவே கொரோனா பீரியடில் வந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அதில் வெண்பாலை போட்டிருக்கிற மாதிரியே ஓரளவு நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எது இப்படி இருப்பினும் நம்ம முயற்சியும் பயிற்சி, கடவுள் நம்பிக்கை, இதன் மூலமாக நம்ம செல்லும் பொழுது நம்ம மலை போல் வந்த துன்பங்கள் யாவும் பனி போல் விலகும். நம்ம எந்த அளவுக்கு அந்த முயற்சிக்காக நல்ல ஒரு பயிற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வெற்றி என்பது நம்மை தேடி வரும், ஓடி வரும் அப்படிங்கிறது தான். அதை விட பெரிய பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சி, சரிங்களா. குரு பெயர்ச்சி காலபுருஷ அமைப்பிற்கு 2ஆம் இடம், அதாவது குடும்பஸ்தானம், தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம். காலபுருஷத்துக்கு முதல் ராசி அப்படின்னு சொன்னால் நம்ம மேஷம் தான். அதே போல் அது 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. ஸோ இது போவது அப்படிங்கிறது 2ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய பார்வைகள், அதாவது குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்கள் பரிசுத்தம், கோடான கோடி நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லப்பட்டாலும், இந்த குடும்ப குரு அனைவருக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு இந்த வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. பொதுவான பலன்கள் தான், சரிங்களா. அதே போல் வீட்டுக்கு இந்த வீடு சம்மந்தமாக அந்த மாதிரி முயற்சிகள் எடுப்பவர்களும் ஓரளவு சக்ஸஸ் ஆகும். அது ஒவ்வொரு ராசியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பாக நம்மளுடைய நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் புதிய வீடியோக்கள், பயிற்சி வீடியோக்கள், டிரான்சிஸ்ட் வீடியோக்கள் நிறைய நம்ம போடுறோம். நல்ல ஒரு டிப்ஸு இந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அது உடனுக்குடன் உங்களுக்கு வரும், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மற்றும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு மற்றும் உங்கள் நண்பர்கள், உறவுகளுக்கு இதை பகிருங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். குரோதி தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் 2024 to 2025
மீனம் ராசிக்காரர்களுக்கு எவ்வித பலன்கள்? மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்குதுங்க. சித்திர மாதத்தில் குரு பகவான் மேஷம் ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி. சனி பகவான் கும்பம் ராசி. குரோதி தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரை கிரகங்களின் மாற்றங்களினால், இடப்பெயர்வுகளினால் மீனம் ராசிக்கு பிறந்தவர்களுக்கு என்ன பலன்? குரோதி தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கு மே 1ஆம் தேதி சித்திர மாதம் 18ஆம் நாள் குரு பகவான் மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு அமர்றாரு ரிஷபம் ராசியில. மீனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் 3ஆம் வீடான தைரிய வீரிய ஸ்தானத்துல போய் உட்கார்றாருங்க. ஆண்டு முழுவதும் அங்கதான் இருக்கிறாரு. இளைய சகோதரர்கள் நன்மைகள் கிடைக்கும், சிறுதூர பயணங்களில் லாபங்கள் அதிகரிக்கும், தைரிய வீரிய ஸ்தானம் அதிகரிக்கும். குரோதி தமிழ் புத்தாண்டு குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 7, 9, 11ஆம் வீடுகளின் மீது பதியுது. ஸோ 7ஆம் வீட்டில் பதியுதுங்க, சரிங்களா? திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடத்தி வைப்பார். 3ஆம் பாவமான தைரிய சகோதர வீதம், தைரிய வீரியம் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? இளைய சகோதரம் அப்படின்னு சொல்லலாம். குருவினால் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதே போல உங்களுடைய 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால சகல பாக்கியங்களும், தந்தையினுடைய சொத்துக்கள் வந்து சேர்றது, இந்த யோகத்தெல்லாம் அனுபவிக்க போறீங்க. திருமணம் தடையாகி தாமதமாகி நிற்பவர்கள் திருமணம் இனிதே நடந்து மங்கள நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்கு. வேலை கிடைக்கிறதுல பல சிரமங்களை, அச்சுறுத்தல்களை, தடைகளை சந்திச்சுட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல இடத்துல தடைகள் விலகி வேலை கிடைக்குங்க, நல்ல வேலை கிடைக்கும். 9ஆம் வீடுனா பாக்கியஸ்தானத்தில் குரு பார்க்க போறதுனால நீண்ட நாட்களாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் இனிதே நடந்து மனதில் சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகும். உயர் பதவிகள், பட்டங்கள், பூர்வீக சொத்துனால நல்ல நன்மைகள், லாபஸ்தானத்தை ராசிநாதன் குரு பார்க்கறதுனால பொருளாதார நிலையில திருப்தி, செய்யும் தொழில வளர்ச்சி, நோய் நொடி, கடன் பிரச்சனை, தொந்தரவுகள் நீங்கிறது, ஆரோக்கியம் அதிகரிக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே போயிட்டு இருந்த மருந்து மாத்திரைகளை விட்டுட்டு புதிய மாற்று மருத்துவத்தின் மூலமாக ஆரோக்கிய மேம்பாடுகள் கிடைக்கிறது. குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் நிறைந்த ஒரு ஆண்டாக தான் குரோதி தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் இருக்கு. இந்த குரோதி தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தை 7.5 சனி ஸ்டார்ட் ஆகி விரயச்சனியாக போயிட்டு இருக்கு. வேலையே இல்லை அப்படிங்கிறவர்கள்லாம் அருமையான இடத்துல வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க. படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கு விரும்பிய இடத்துல வேலை கிடைக்கும். இடம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குகின்ற அமைப்பு உங்களை தானாக தேடி வரும் அமைப்பு சூப்பராக இருக்க போகுதுங்க. அதே போல மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு கடன்கள் அடைபடும், கடனாக கொடுத்துள்ள பணம், பொருள் போன்ற விஷயங்கள் உங்க கைக்கு வந்து சேரும். வெளிநாட்டு பயணங்களுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க, விசா, பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க சாதகமான ஒரு அமைப்புகள் வந்து சேரும். திடீர் செலவுகள் அதிகரித்தாலும் நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும். பணத்தை சேமிச்சு வைக்கிறது நல்லதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே சமயம் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிற கேதுவினால் சத்துரு நாசம் ஏற்படும் சொல்றாங்க. எதிரிகள் காணாம போவாங்க. புதிய நபர்களை நம்பி எந்த விஷயத்திலும் டக்குன்னு இறங்கிறாதீங்க. குரு பார்க்கிறாரு கேது, இது கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லலாம். குரோதி ஆண்டு முழுவதும் ஜென்ம ராசியில ராகு பயணம் செய்யறார். இந்த ராகு களத்திரஸ்தானமான கேது உங்களுக்கு யோகங்களை அள்ளி தரப்போறாரு. கோடீஸ்வர யோகம் தேடி வரப்போகுது. பண விஷயத்துல யாருக்கும் ஜாமீன், பொறுப்புகள் இதெல்லாம் பண்ணாதீங்க, கையெழுத்தெல்லாம் போடாதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு நீங்கும்.
இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை, நிலைகள், தசா புத்திகளை இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும் நீங்கள் போட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.